இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு வயதான மனிதருக்கு ஒரு பழைய வீடு ஒன்று இருந்தது. அதை அவர் விற்க வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது அநேகர் அதை வாங்கும்படியாக அவரை அணுகினார்கள். அந்த மனிதரும் சந்தோஷமாய் அதை விற்க ஒப்புக்கொண்டு அவர்கள் கேட்ட பணத்திற்கு விற்க ஒத்துக்கொண்டார். பிறகு அந்த வீட்டிற்கு வெளியே பெயிண்ட் அடித்து மேற்கூரையை திரும்ப சரியாக்கி அந்த வீட்டை கொடுக்கும்போது அழகாக கொடுக்க வேண்டும் என்று வீட்டின் முன்னால் 2 மரங்களையும் அழகிற்காக பூச்செடிகளையும் கூட நட்டார். அதை வாங்கியவர்கள் இந்த வீட்டை வாங்கியதற்காக பெருமைப்பட வேண்டும் என்று அவற்றை செய்து முடித்து அதை அவர்களிடம் கொடுத்தார். ஆனால் அந்த வீட்டை வாங்கியவர்கள் ஒரு புல்டோசரை கொண்டு வந்து அந்த வீட்டை இடிக்க தொடங்கினார்கள். அதைக் கண்ட அந்த வயதான மனிதர் பதறிப்போய், ஏன் இடிக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த வீட்டை வாங்கியவர்கள், ஐயா, எங்களுக்கு ஒட்டு போடப்பட்ட இந்த பழைய வீடு வேண்டாம். இந்த இடத்தில் வானளாவும் கட்டிடம் கட்டப் போகிறோம். அந்த கட்டிடத்திற்கு முன்னால் அழகிய நீரூற்று இருக்கும். கார்கள் நிறுத்தப்பட பெரிய இடம் இருக்கும். அநேகர் வந்து குடியிருக்கத்தக்கதான பெரிய அபார்ட்மெண்டை இந்த இடத்தில் கட்டப் போகிறோம் என்று கூறினர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நமது தேவனும் நம்மிடத்தில் காணப்படும் சில நல்ல காரியங்கள், சில நல்ல செய்கைகள், இவற்றை கொண்டு ஒட்டு போடப்பட்ட வாழ்க்கையை விரும்புவதில்லை. நம்முடைய நீதிகள் அழுக்கான கந்தை என அவர் அறிவார். அவர் நம்மை முற்றிலும் புதிய சிருஷ்டியாக தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாகவே மாற்ற விரும்புகிறார். தேவன் மாத்திரமே சகலத்தையும் புதிதாக்குகிறவர். மனிதன் பல காரியங்களை புதுப்பிக்கும்படியாக முயற்சிக்கிறான். ஆனால் புதுப்பித்தாலும் அவைகள் மறுபடியும் பழமையாய் போய்விடும். ஆனால் தேவனுடைய புதுப்பித்தல் நிலையானதும் நித்தியமானதும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலும் இருக்கும். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவது அவருக்கு லேசான காரியம். மனிதர்கள் உங்களுக்கு செய்த தீமைகளானது உங்களை உடைத்து போட்டாலும் தேவன் அந்த தீமைகளை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். இந்த அற்புதம் உங்கள் வாழ்வில் எப்பொழுதெல்லாம் நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது தேவனுடைய மகிமையின் புதிய ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சத்துரு உங்களை உடைத்து போட்டாலும் அவர் தமது மகிமையை கொண்டு உங்களை மறுபடியுமாக ஒன்று சேர்த்து புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றும் போது எல்லாமே புதிதாகும். எந்த மனிதருடைய பார்வையில் நீங்கள் கனவீனத்திற்குரியவர்களாய் இருக்கிறீர்களோ அதே மனிதருடைய பார்வையில் தேவன் உங்களை புதிய சிருஷ்டியாக்கி உங்கள் அலங்கோலமான வாழ்வை அழகாக்கி கனத்திற்குரியவர்களாய் மாற்றுவார். விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா, உடைய பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை எண்ணி அப்பா நொந்து போய் என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வாறு உடைந்து போய்விட்டது என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே என் தேவன் அப்பா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உடைந்து போன வாழ்க்கை என் தேவனில் புது பிறப்பியராக ராஜா ஸ்தோத்திர ஆண்டவரே. கனவீனத்திற்குரிய வாழ்க்கை ஆண்டவரே கனத்திற்குரியதா என் தேவனை மாற்றுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி சகலத்தை புதிதாக்குகிற தேவன் நன்மைகளை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.